வணக்கம், நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும்போது நினைக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மளிகை கடைக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக இதோட லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஒரு மளிகை கடை எப்படி செயல்படுது? நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம மளிகை கடைக்கு போவோம். அப்போது பணத்தை எடுத்துகிட்டு போவோம். அந்த பணத்தை வச்சு நமக்கு தேவையான ஐட்டத்தை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வாங்கிக்குவோம். அதுக்கு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகும். லைக் தக்காளி, உருளைக்கிழங்கு எது வாங்கினாலும் நமக்கு டெய்லி சேஞ்ச் ஆகும். அதே கான்செப்ட் தான் கிராசரியிலேருந்து அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். கிராசரி ஷாப்பில் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம். இங்கே நமக்கு தேவையான ஐட்டத்தை எடுத்துக்குவோம், தக்காளி, உருளைக்கிழங்கு மாதிரி. இங்கே தேவையான கம்பெனி ஷேர்ஸை சூஸ் பண்ணிக்குவோம். இங்கேயும் ப்ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகும், அங்கேயும் ப்ரைஸ் டெய்லி சேஞ்ச் ஆகும். அவ்வளோதாங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போது ஷேர்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். வாட் இஸ் ஏ ஷேர்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மேங்கோ ஷாப் எடுத்துக்குவோம், மாம்பழக்கடை. இப்போது ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபா ஒருத்தரில் மாம்பழத்தை கையில் வச்சுருக்காரு. அப்படியே அதை போய் இன்னொருத்தட்ட விற்கணும்னா அது கஷ்டம். அவர் அதை என்ன பண்ணுவார்னா, ஒரு 1000 கூறாக பிரிச்சுருவார், 1000 பார்ட்ஸாக பிரிச்சுருவார். அப்போது 1000 சிறு சிறு பங்குகளாக பிரிக்கும்போது அவரால் ஈஸியாக அதை சேல் பண்ண முடியும். இதே தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடக்குது. ஒரு கம்பெனி மொத்தமாக கொண்டு போய் இன்னொருத்தட்ட ஒரு 10% என் கம்பெனியை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கும், அதில் ஒரு சின்ன சின்ன பங்காக பிரித்து அதை ஒவ்வொருத்தட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் விற்க முடியும், நமக்கும் அது வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்போது இப்படி வாங்குறதுனால நமக்கு என்ன லாபம்? இப்போது நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்குகிறோம். வாங்கின உடனே அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகுது, அங்கே நிறைய கஸ்டமர் வர்றாங்க, நிறைய பிஸ்னஸ் நடக்குதுன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் வேல்யூ மேலே போகும். இதே இன்னொரு சினாரியோ, பிஸ்னஸ் நல்லாவே நடக்கலை, கஸ்டமர் ரொம்ப கம்மியாக வர்றாங்க, ப்ராஃபிட் குறைஞ்சிரும். ப்ராஃபிட் குறைஞ்சால் ஷேர் வேல்யூவும் குறையும். இதுதான் பிஸ்னஸில் நடக்கிறது. இதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும் நடக்கும். இப்போது ஏன் பங்கு விலை டெய்லி மாறுது? இதுக்கு காரணம் சப்ளை அண்ட் டிமாண்ட். அதையும் நம்ம அந்த மேங்கோஸை வச்சே பார்ப்போம். இப்போது நிறைய பீப்புள் மேங்கோ வாங்க வந்தாங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிடும். டிமாண்ட் அதிகமாகும்போது ரேட்டை ஏற்றிடுவாங்க, ப்ரைஸ் அதிகமாக போயிடும். இதுதான் ப்ரைஸ் ஏறுறதுக்கு காரணம். இப்போது யாருமே வாங்க வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை குறைச்சி விற்க பார்ப்பாங்க. அப்போ ப்ரைஸ் குறையும். இதுதான் அப்படியே ஷேர் மார்க்கெட்லேயே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வரும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நிறைய பையர் வரும்போது, நிறைய செல்லர் வரும்போது ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போது இன்னொரு இது பார்ப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன? இப்போது நம்ம ஒரு ஷேரை நிறைய நாள் வாங்கி வச்சு, அதாவது லைக் ஏதாவது ஒரு கம்பெனி ஷேரை வாங்குகிறோம், அதை பல வருஷங்கள் வச்சுருந்து அந்த பிஸ்னஸ் வளர்கிறதுக்காக நம்ம டைம் கொடுக்குறோம். டைம் கொடுத்துட்டு அதில் வர்ற ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், நல்லா போச்சுன்னா, பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா. இதே ட்ரேடிங்னால் என்னென்னா, இன்றைக்கி வாங்குவோம், நாளைக்கோ இல்லைன்னா அது எப்போ ஏறுதோ அந்த ரேட்டுக்கு நம்ம அதை விற்றுருவோம். இது ட்ரேடிங். இதில் ஸ்மால் ப்ராஃபிட் கிடைக்கும், வேகமாகவும் கிடைக்கும். இப்போது இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங்கா அப்படின்னு இருக்கலாம். இப்போ கேம்பிளிங்கில் என்ன நடக்கும்? கேம்பிளிங்கில் யாருமே ஓனர் கிடையாது. லக்கில் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். நோ பிஸ்னஸ், அதில் எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது. பிஸ்னஸ் இருக்கவங்க என்னென்னா, கேம்பிளிங்கை நடத்துகிறவங்களுக்கு மட்டும் தான் பிஸ்னஸ் இருக்கும், நமக்கு எந்த பிஸ்னஸுமே இருக்காது. எல்லாமே பியூர் லக்கில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் போனீங்கன்னா, நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி உங்கள் கையில் இருக்கும். ஒரு ஷேரோ 2 ஷேரோ அது ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி தான், உங்கள் கையில் தான் இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா உங்களுக்கு நல்லா போகும், பிஸ்னஸ் நல்லா போகலாம் உங்களுக்கு போகாது. ஸோ இது எல்லாமே பிஸ்னஸை வச்சு தான் நடக்குது. ஆனால் நாலேஜ் இல்லாமல் இதுலேயும் இறங்கினா இதுவும் ரிஸ்கி தான். மொத்தத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் கிடையாது, ஆனால் நாலேஜ் இல்லாமல் உள்ளே போகிறது ரிஸ்க். இப்போது இந்த நாலேஜை எப்படி பண்ணுறது, எப்படி கொண்டு வர்றது? முதல்ல பேசிக் விஷயங்களை கற்றுக்கணும். எப்படின்னா, அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது, அதுக்கு லாபம் எப்படி வருது, அதோட யூசர்ஸ் என்ன, அதோட கஸ்டமர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா,
நம்ம எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, அதனால் நமக்கு என்ன லாபம், இந்த கம்பெனி எப்படி நடக்கும், அந்த கம்பெனி எப்படி, எல்லாமே நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எதையுமே லாங் டைமாக யோசிக்கணும். உடனே ப்ராஃபிட் வரும். எல்லா பிஸ்னஸும் எப்போதுமே லாங் டைமில் தான் ப்ராஃபிட் தரும். உடனே ப்ராஃபிட்றது எந்த இடத்துலையுமே நடக்காது. ஸோ லாங் டைமில் யோசித்து பண்ணோம்னா இதில் நல்ல ப்ராஃபிட் வரும். முக்கியமான தாரக மந்திரம் பொறுமையும் ஒழுக்கமும் முக்கியம். ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம வெற்றி பெறலாம். தேங்க்யூ.